ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலரியில் பட்ஜெட் போடுறதே நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். இது தேவையா அப்படின்னு யோசிக்க தோணும். அதெல்லாம் ஏன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட்டிங் மிஸ்கான்செப்ஷன். பொதுவாக இன்றைக்கி எல்லாத்துக்குமே நம்மளுடைய மந்த்லி சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. இன்றைக்கி இருக்க தகவல் பிரகாரம் என்ன அப்படின்னா, வரவை விட செலவு அதிகம். கூகுள் பே, ஃபோன்பேலாம் பயன்படுத்துறதுனால, இப்போ நான் சொல்லலை, அறிக்கையே அப்படி தான் சொல்லுது. ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பென்ஸை அதிகப்படுத்தக்கூடவே கூடாது. என்ன தேவையோ அதை என்னென்ன தேவை இருக்குங்கிறத சரியான முறையில் பட்ஜெட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். சேவிங்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை செலுத்தணும். ஃபினான்ஸ், ஃபண்ட், கேஷ், எக்ஸ்பென்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், கடன் எது இருந்தாலுமே என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட்டுங்கிறது பொதுவாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு நினைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி எனக்கு 30 வயசு ஆகுது, நான் 60 வயசு போகக்குள்ளே நான் இன்றைக்கி நான் 20,000 சம்பளம் வாங்குகிறேன், 40-60 வயசில் நான் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன், ட்ரீம்ஸ் அதிலே இருப்பாங்க. சரிங்களா? இது சாத்தியக்கூறு இல்லையாங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம அந்த ஏஜை ரீச் ஆகும்போது தான் தெரியும். ஆனால் எப்போதுமே இன்றைக்கே எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணும். இன்றைக்கி 20,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக இருந்தால் கூட பட்ஜெட் ரொம்ப முக்கியம். அதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேஷ் ஸ்டார்டேஜ். அதாவது பொதுவாக நிறையா பேருக்கு என்ன அப்படின்னா, இம்மிடியட்டாக பிரச்சனைகள் வரும். அப்போது நம்மகிட்ட எந்த பணமுமே இருக்காது. நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே ஏற்படும். முதல்ல மனித வாழ்க்கையே நீங்கள் பொறுத்த மட்டும் நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷனே கிடையாது. எப்போனாலும் எது வேணாலும் நடக்கலாம். நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய இறப்பு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண போகிறதும் இல்லை, ப்ரிடிக்ட் பண்ண முடியவும் முடியாது. அது யதார்த்தமாக தெரிஞ்சது தான். இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க தான் போகிறோம். அப்போ முதல்ல நீங்கள் உங்களுடைய அமௌண்ட், சேவிங்ஸில் முதல்ல ஒதுக்க வேண்டிய அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா, உங்கள் உடல் பாவாதைகளுக்காக தான் முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சேவிங்ஸ் பண்ணுறதும் இன்சூரன்ஸ். அதாவது பொதுவாக என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெருவாரியாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அதிகமான ஃபெசிலிட்டிஸ் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதுக்கு நம்ம 6,000 ரூபா 7,000 ரூபா செலவு பண்ணுறதை காட்டிலும் அதை சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இருக்கிற அமௌண்ட்டை 20,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா, இருக்கிற அமௌண்ட்டை முதல்ல நீங்கள் சேவ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, என்ன பிரச்சனைனாலும் இமீடியட்டாக வரும். அதற்காக முதல்ல ஃபண்டை நீங்கள் அலாகேட் பண்ணணும். இரண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் ஸ்மால் நீட்ஸ் அண்ட் நோ நீட் டு சேவ் மணி. அதாவது என்னுடைய தேவை என்பதே ரொம்ப குறைவு, நான் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் பணம் ஏன் நீங்கள் சம்பாதிக்கலை அப்படின்னு கேட்டால், நான் நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாமே இருக்கட்டும், யாரால் எந்த விஷயம் பண்ண முடியலையோ அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு டேக்லைனை தேடுவாங்க அதை சமாளிக்கிறதுக்கு. சரிங்களா? பணம் சம்பாதிக்க முடியலை அப்படின்னா முடியலைன்னு சொல்லவே மாட்டாங்க. அது தாண்டி ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சேவ் பண்ணுறதுக்கும் நம்ம தொடர்ந்து வேலை பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய தேவையே ரொம்ப கம்மி தான்ப்பா, நான் ஏன் போயிட்டு சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் அப்படின்னா, பணம் சம்பாதிக்க தெரியாதவங்க ஒருத்தல். அப்போது பணம் சம்பாதிக்கிறது நான் ஈஸின்னு சொல்லலை, கடினமான வேலை தான். ஆனால் பட் நம்மளுடைய மனித வாழ்வுக்கு ஏதோ ஒரு வேலையை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கு நம்மளுடைய தேவைகள்ங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்க போது அந்த தேவையை பூர்த்தி செய்யணும். அந்த தேவை அதிகரித்தால் அந்த அதிகரிக்கக்கூடிய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் நமக்கு மணி இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இங்கே நிறைய பேருக்கு எனக்கு செக்யூரான ஜாப், எனக்கு அது மணி சேவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப், எனக்கு மணி செக்யூர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்க, அதனால் நான் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய நாடு என்ன நிலைமைக்கு மாறும்? அதே நிலைமை தான். பொதுவாக நீங்கள் யோசிக்கக்கூடியது, எந்த ஜாப் செக்யூராக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய தேவைகளை குறைத்து அந்த குறைந்த தேவைகளை குறைச்சி கொள்ளும்போது அதனுடைய சேவிங்ஸை நம்ம அதை அதிகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
பேட் அக்கௌண்டிங் நாலேஜ், ஐ கான் பட்ஜெட். அதாவது எனக்கு வந்து எந்த விவரமே தெரியாது, எனக்கு ஒரு சிஸ்டம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியாது, எனக்கு ஃபோன் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் தெரியாது, ஒரு கால்குலேட்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் தெரியாது, என்னால் எப்படி பட்ஜெட் போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து, அதாவது இந்த இந்த டாபிக் வைக்கும் போதே உங்களுக்கு சில்லியாக தோணும். இப்படி எல்லாமா யோசிப்பாங்க, இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க, இப்படியும் யோசிப்பார்கள். முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் நம்ம அடாப்ட் ஆகவே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை நான் இந்த டெக்னாலஜியோட நான் அடாப்ட் ஆக மாட்டேன் அப்படின்னா நம்ம தனியாக தெரிய ஆரம்பிப்போம். நமக்கு வறுமைங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதனால் என்றைக்குமே வந்து ஒரே சூழல் இருக்காது, எது வேணாலும் நடக்கலாம் லைஃப்பில். நம்ம கார் போகலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்களும் நடக்கலாம். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம லைஃப்லேயே திருப்பு முனையாக மாறும். இது எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா பட்ஜெட் ரொம்ப முக்கியம். நாலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மை ஒர்க் இஸ் வெரி செக்யூர். பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, நம்ம கண் வழியாக பார்க்கும்போது நம்ம தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து கடவுளுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சிலவங்களுக்கு இந்த தருணத்தில் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஜாப் கிடச்சிரும். உடனே என்ன நினப்பாங்க அப்படின்னா, நம்ம சரியான இடத்துல தானே இருக்கோம், நமக்கு என்ன பிரச்சனை வந்த போது, நம்ம ஹீரோ அப்படின்னு நினப்பாங்க. எல்லாத்துக்குமே அடி கொடுத்தது என்ன அப்படின்னா அந்த COVID-19. அதில் தான் எல்லாத்துக்குமே நிறையா புரிதல் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம ஜீரோ, மனுஷன் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான சூழலையே புரிய நிறைய பேருக்கு ஆரம்பித்தாங்க. யதார்த்தமாக இப்போ தான் அந்த புரிதலுக்குள்ளே வராங்க. இங்கே எதுவுமே சேஃப் கிடையாது, சரிங்களா? இதுக்கெல்லாம் உங்களை எல்லா விதத்துலையும் காப்பாற்றணும் அப்படின்னா மணி. என்னடா மணினே இப்படியே போகுது அப்படின்னு சொன்னால், மணி இருந்ததுன்னா உங்களுக்கு 90% பிரச்சனை சால்வ். 10% தான் பிரச்சனையே இருக்கும், 90% சால்வ் ஆயிரும். மணி இல்லை அப்படின்னா தொட்டதெல்லாம் பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நான் சொன்னது தான், கேட்குறதுக்கு நமக்கு ஒரு டேக்லைன் வச்சுப்போம், மணி இல்லாட்டா என்ன, எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது தவறுன்னு சொல்ல மாட்டேன், யாரால் எது முடியலையோ அவங்க ஒரு டேக்லைன் வச்சுருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐ லேர்ன் அ லாட். நிறையா ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து பொதுவாகவே இருக்கும். என்ன அப்படின்னா, நிறைய விதத்தில் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. நிறையா சம்பாதிக்கிறோங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மைக் டைசனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தார், இன்றைக்கி எவ்வளோ அளவுக்கு கேவலமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டாருங்கிறது யதார்த்தமாக எல்லாத்துக்குமே புரியும். தன்னுடைய நண்பர்களுக்கு செலவு பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னொன்று மைக்கேல் ஜாக்சனை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். கடைசி சாகிற தருவாயில் எல்லாமே இழந்து எல்லாமே பிரச்சனை தான். உடல் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். 400 மில்லியன் கடனில் இருந்து $400 மில்லியன் வந்து கடன். ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் மைக்கேல் ஜாக்சனை பொறுத்த மட்டும். ஸோ நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே விஷயமே கிடையாது, சரிங்களா? எவ்வளோ சேவ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். 1,00,000 சம்பாதிக்கலாம், 10,000 சேவ் பண்ணல அப்படின்னா பிரச்சனை. 20,000 சம்பாதிக்கலாம், 10,000 சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த 1,00,000 காட்டிலும் நீங்கள் தான் ஹீரோ. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு லைஃப்பை மூவ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.